லப்போவா? அதை பார்த்தா எங்க பசங்க வச்சு விளையாடுற பொம்மை மாதிரியா இருக்கு. அதை பார்த்தா சூனிக்கார பொம்மை மாதிரி இருக்கு. ஐசே, இப்பதான் ஷார்ட்ல பார்த்தேன். அந்த பொம்மை வீட்ல வாங்கி வச்சா நல்லது இல்லையா? அம்மா, அப்பலாம் ஒண்ணு இல்லம்மா. என் ஃப்ரெண்ட் வீட்ல எல்லா வீட்லயுமே இந்த லப்போ டால் இருக்குமா. அம்மா, இப்பவே நான் போன்ல ஆன்லைன்ல ஆர்டர் போட்டேன்மா. ஒண்ணும் தேவையில்ல. இந்த பொம்மை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நான் கேள்விப்பட்டிருக்கிறது உண்மைதான். இந்த பொம்மை வீட்ல வாங்கி வச்சா நல்லது இல்லதான். எனக்கு லப்போ டால் வேணும். இவங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்க? எனக்கு லப்போ டால் வேணும். எனக்கு லப்போ டால் வேணும். வாவ், இந்த லப்போ டால் எவ்வளவு பெருசா இருக்கு. செம சூப்பரா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் நான் காட்டுவேன். என்கிட்டயே லப்போ டால் இருக்குன்னு. ஐசக், இந்த லப்போ டால் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அம்மா, இது எனக்கு வெளிய கிடைச்சதுமா. என்ன? என்னாச்சு? ஐசக், ஒழுங்கா அந்த பொம்மையை இப்ப கொடுத்துரு. நான் வெளிய தூக்கி போட்டு வந்துடுறேன். முடியாது. இது என்னோட லப்போ டால். இது நீங்க வெளிய தூக்கி போட நான் அலோவ் பண்ண மாட்டேன். புரியுதா? ஐசக், என்ன இப்படி கோபப்பட்டு என்கிட்ட பேசுற? என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகலமா. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க போய் கிச்சன்ல எதுனா வேலைய போய் பாருங்க. நான் ஏ லப்போ கூட விளையாட போறேன். ஏ லப்போ. இந்த ஐசக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பண்றான்? கண்டிப்பா இது லப்போ டாலோட வேலையா தான் இருக்கும். ஐசக், ஏன்பா ஒரு மாதிரி உட்காந்துருக்க? நாளைக்கு உனக்கு டெஸ்ட்னு சொன்னியே, அதுக்கு படியேன்பா. இன்னொரு வாட்டி ஹோம்வொர்க் பண்ணு, படி, அத செய், இத செய்ன்னு எனக்கு சொல்லாதீங்க. எனக்கு தெரியும் எப்ப நான் செய்யணும்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த லப்போ டால் தான். இதுதான் ஏதோ பண்ணிடுச்சு ஐசக்கு. இந்த ஐசக்கை எப்படி நான் இதுல இருந்து காப்பாத்துறது? என்னங்க சொல்றீங்க? அந்த பொருள் உடைஞ்சிருச்சா? எப்படி? சரி, என்ன சொல்றாங்க? இதெல்லாம் எப்படி நடக்குது? இதெல்லாம் அந்த லப்போ டாலால தான். என்ன பண்றேன் பாரு. அதை தூக்கி போடுறேன் வீட்டு விட்டு. இதோட இந்த லப்போ டால் கதை முடிஞ்சது. ரெட் காயின் போட்டுட்டேன். ஏய், ரெட் மட்டும் போட்டா பத்தாது, அதுக்கு ஃபாலோ அப்பும் போடு. அது என்ன சாதாரணம்? பெரிய ஆளு ரெட் காயினை போட வந்துட்ட. அந்த ரெட் காயின் எனக்கு தான்.
அதெல்லாம் ஒழுங்கா விளையாட தெரியாது. நீ அமைதியா வாய் முட்டு ஒழுங்கா உட்காரு. நான் விளையாட கூடாதுன்னா நீங்க யாருமே விளையாட கூடாது. டேய் நிறுத்துறா. டேய் ஏன்னா இப்படி ஆட்டத்தை கலைச்ச? ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இப்படி கலைச்சிட்டியே. அண்ணா என்ன திட்டா. ஐயோ அண்ணே, இவன் வர அழுவுறான். அம்மா வந்தானே நம்மள கண்டிப்பா அடிப்பாங்கண்ணே. மோனிகா இவனை விடு. இங்க இருந்தோம்னா கண்டிப்பா அம்மா நம்மள அடிக்கதான் செய்வாங்க. சரி சரி வா நம்ம மாடியில போய் விளையாடலாம். சரி வாடா போலாம். மோனிகா என்ன சத்தம் அது? அண்ணே இது ஹெலிகாப்டர் சத்தம்ண்ணே. அண்ணே அங்க பாருங்க ஹெலிகாப்டர். அண்ணே யாரோ ரிமோட் ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு இருக்காங்கண்ணே. ஏய் மோனிகா இங்க பாரு, அது என்னோட ஹெலிகாப்டர் தான். ஏய் சரளா, அது உன்னோட ஹெலிகாப்டரா? கொஞ்ச நேரம் என்கிட்ட கூட, நான் விளையாடிட்டு தரேன். இல்ல இல்ல நான் தர மாட்டேன், நீ இதை உடைச்சிருவ. இது ரொம்ப காஸ்ட்லி. இது சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. ரொம்ப பிலிமா காமிச்சிட்டு இருக்க. இரு நான் யாருன்றதை உனக்கு காமிக்கிறேன். ஏ மோனிகா நில்லு, எங்க போற? இங்க பாருங்க, இந்த வலைய வச்சு நம்ம சரளாவோட ஹெலிகாப்டரை பிடிச்சிடலாம். ஏ மோனிகா சூப்பர் ஐடியா. இந்தா புடி புடி. நான் என்ன பண்றேன், நைஸா சரளாவோட கவனத்தை திசை திருப்புறேன். நீ அந்த டைம்ல ஹெலிகாப்டர் புடிச்சிருனா? சரி சரி. ஏ சரளா அங்க பாரு, உன்னை விட ரொம்ப பெரிய ஹெலிகாப்டர் யாரோ ஒருத்தர் விட்டிட்டு இருக்காங்க. என்ன? என்னோட பெரிய ஹெலிகாப்டரா? எங்க? ஏ மோனிகா இதுதான் நல்ல சமயம், சீக்கிரம் புடி புடி. பிடிக்கிறேன். ஹை மாட்டிக்கிச்சு. இத நம்ம நைஸா எடுத்து பின்னாடி ஒளிச்சு வச்சிடலாம். எங்க பிரபு? என்னோட பெரிய ஹெலிகாப்டர் இருக்குன்னு சொன்ன. உன்னை தெரிஞ்சுக்கோ, இந்த விட இந்த ஏரியால யாருக்குமே பெரிய ஹெலிகாப்டர் இல்ல. ஆமா, என்னோட ஹெலிகாப்டர் எங்க போச்சு? ஏய் மோனிகா, என் ஹெலிகாப்டர் நீ எடுத்தியா? உன் ஹெலிகாப்டர் என்கிட்ட இல்லையே. உனக்கு என்ன பார்த்தா திருடி மாதிரி இருக்கா? என்ன ஹெலிகாப்டர் நீ எடுக்கலையா? அப்ப என் ஹெலிகாப்டர் எங்க தான் போச்சு? ஐயோ, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஹெலிகாப்டர் காணுமே.